குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் வகுப்பு தான் பார்க்க போகிறோம். பருவம் 2ல் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். பாடம் பார்த்து முடிச்சிட்டோம். இது திருக்குறள் வகுப்பு மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து 3வது இயல் பார்க்க போகிறோம் 2வது பருவத்தில். எத்தனை திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வியலுக்கு ஏற்ற அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அதிகாரங்கள் தான் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இது பின்பற்றணும். இப்போ இந்த சிறு வயதில் விதைக்கப்படக்கூடிய விதைதான் நாளைக்கு பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்புலேயே இந்த மாதிரி நல்ல பண்புகள், அதாவது நல்ல பண்புகளும் சரி தீய பண்புகளும் சரி சிறு வயதில் தான் எல்லாமே கற்றுக்கொள்வீங்க. அதனாலதான் இந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே உங்களுக்கு நல்ல நல்ல அறக்கருத்துக்களை எல்லாம் இந்த 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ உங்களோட மனதில் இது ஆழமா பதிந்து அதை வாழ்க்கையில பின்பற்றுவீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த திருக்குறள்ல உங்க வாழ்க்கைக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க என்னென்ன அதிகாரத்தின் கீழே எந்தெந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, வாழ்வியலுக்கான திருக்குறள் என்னென்னு பாருங்க. இந்த நுழைவு முன் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த அதிகாரத்தின் கீழே எந்தெந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொத்தம் 10 திருக்குறள் 2ஆம் பருவத்துல. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் கீழே 2 திருக்குறளும், கல்லாமை என்ற அதிகாரத்தின் கீழே 2ம், ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 4 திருக்குறளும், பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 2 திருக்குறளும். இந்த 10 திருக்குறள் தான் இந்த 2வது பருவத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க, நுழையும் முன் பாருங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் வள்ளுவர். அப்போ இந்த உலகத்துல அவர் தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும் ஆனா இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யாருன்னா திருவள்ளுவர். அப்ப திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு காலத்தில் வாழ்ந்து அக்காலத்தில் எழுதப்பட்டதுதான் திருக்குறள். அப்போ அக்காலத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதுதான் எழுதியிருக்காருன்னு நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுதான் அப்ப இந்த காலத்துக்கு மக்களும் இல்லை, அப்ப உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிறப்பான அறக்கருத்துக்களை வலியுறுத்துவதுதான் இந்த திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றியது. அப்ப வீட்டிற்கு வந்த விருந்தினரை போட்டது. அப்ப வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினரை எவ்வாறு நீங்கள் போற்ற வேண்டும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அவர்களுக்கு இனிய சொற்களை அவர்களுடன் எப்படி பேசுறது, அதுக்கப்புறம் பிறர் பொருளை விரும்பாமல் இருப்பது, ஊக்கத்துடன் செயல்படுவது, பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் வாங்க. ஒன்று வீட்டிற்கு வந்த விருந்தினரை எவ்வாறு நீங்கள் உபசரிக்க வேண்டும், போற்றப்படுதல், அதுதான் முதலாகவும். இரண்டாவது என்னன்னு கொடுத்தோம்னா அறக்கருத்துக்களை வையலாம். அதுக்கப்புறம் இனிய சொற்களை அதாவது இனிமையான சொற்கள் நாம பார்த்தோம். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லிட்டு சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்ப இனிமையான சொற்களை தான் பேசணும். ஆனா தீமை தரக்கூடிய சொற்களையோ அல்லது யாரையும் புண்படுத்தக்கூடிய சொற்களையோ காயப்படுத்தக்கூடிய சொற்களையோ பேசாமல் விட்டுவிடுதல், அதாவது இனிய சொற்களை பேசுதல். பிறருடைய பொருளை விரும்பாமல், அதாவது மற்றவருடைய பொருளை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூட கூடாது அப்படின்னு எடுக்கிறது மட்டுமல்ல விருப்பமே கொள்ளக்கூடாது என்றதையும், ஊக்கத்துடன் செயல்பது. இனி என்ன செய்யணும்னா ஊக்கத்தோடு செயல்பட்டால், அதாவது சோம்பலை ஒன்றை நீக்கி ஊக்கத்தோடு செயல்பட்டு அந்த ஊக்கம் என்ன செய்யும், உன்னுடைய வாழ்வை உயர்த்தும் அப்படின்றதுதான் இந்த ஊக்கத்துடன் செயல்படுதல். பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல். அப்ப எந்த ஒரு சொற்களானாலும் அது பயனே தரவில்லை, அதனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, அந்த சொற்களை பேசாமல் விட்டுவிடு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பயனற்ற சொற்களை பேசுவதனால் அதனால் என்ன செய்கிறது, காலம்தான் விரயமாகுது. அதனால என்ன சொல்றேன்னா இந்த பயனற்ற சொற்களை நினைக்கிறாயம் அதை பேசாதே அப்படின்ற ஆகிய அறக்கருத்துக்களை அறங்களை பற்றியும் திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க, விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் கீழ் 2 திருக்குறள் பாருங்க. திருக்குறள் பாருங்க. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. அப்போ விருந்துனா என்னது, நம்ம உணவு. விருந்து புறத்ததுனா விருந்தினர். அப்போ விருந்துனா என்பது என்னன்னு சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் கீழே விருந்து, அதாவது விருந்தினரை எவ்வாறு நீ உபசரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த விருந்தோம்பல் என்கிற பண்பு. அப்போ விருந்து என்பது யாருன்னா விருந்தினரை குடிக்கக்கூடிய சொல் தான் விருந்து. புறத்ததா என்பதுனா புறத்தில்னா வீட்டிற்கு புறத்தில். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு வரண்டா இருக்கலாம், இல்ல பால்கனி இருக்கலாம், போர்ட்டிகோ இருக்கலாம், ஏதாவது ஹால் இருக்கலாம், ஹால்ல உன்னுடைய அறையில் இருக்கலாம். இதுதான் இப்ப இருக்கிற பயன்படுத்தக்கூடிய அப்ப காலகட்டத்தை வீட்டிற்கு வெளியே
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீட்டிற்கு வெளிப்புறம் தான் வந்து புறத்ததால் என்பது தான் உண்டல், தான் மட்டும் உண்ணுதல். தான் என்பது தான், உண்டால் என்பது என்னென்பதில் தான் மட்டும் உண்ணுதல். அப்போ விருந்தினரை வீட்டிற்கு வெளியே அமர வைத்து விட்டு தான் மற்றும் உண்டல் எவ்வாறான செயல் என்று சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. அப்போ நீ சாப்பிடக்கூடியது உன்னை காப்பாற்றக்கூடிய அருமருந்தாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவரை வெளியே அமர வைத்துவிட்டு தான் மட்டும் உண்ணக்கூடிய அந்த செயல் விரும்பத்தக்கது, வேண்டத்தக்க செயல் அன்றுன்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு விருந்தினர் வந்திருக்காங்கன்னா அவர்களை வெளியேற வச்சிருக்கிற அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிடுற செயல் நல்ல செயலே இல்லை, விரும்பத்தகுந்த செயல் அன்று அப்படிங்கிற. அப்ப மாணவர்களாகிய நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தாலும் நீங்க சாப்பிடுறத அதே மாதிரி அடுத்தவர்களுக்கும் வீட்டிற்கு வந்த எந்த ஒரு விருந்தினராக வீட்டிற்கு வந்த சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, அது யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், கொடுத்து விட்டு தான் அதுக்கப்புறம் பரிமாறணும். நான் உங்களுக்கு இங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன். எங்க வீட்டுல டெய்லி நடக்கிறது இது. தினமும் என்ன செய்வேன்னா, காலையில எழுந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு காக்கைக்கு சாதமோ ஏதாவது இட்லி தோசை ஏதாவது இருக்கிறது அவங்களுக்கு தினமும் வைப்பேன். அப்போ ஒரு சில நாள் வேலையில மறந்துட்டேன்னா அந்த காக்கா வந்து கத்தி கூப்பிடும். அப்போதான் ஞாபகத்துக்கு வரும், ஐயோ இன்னைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலையே அப்படின்னு சொல்லி. அப்படி கூப்பிடும் போது அதுக்கு நானு சாப்பாடு கொடுத்த உடனே அது அவ்வளவு கத்தி பசியால கூப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை எடுக்காம அது மற்ற காகங்களையும் கரைஞ்சி கூப்பிட்டு அதையும் உணவெடுக்க வச்சுட்டு பிறகுதான் இந்த காகமும் எடுத்துணும். இது வந்துட்டு ஒரு காக்கைக்கே உரிய பண்பாக இது இருக்குதுன்னா, ஆறறிவு படைத்த காக்கை ஒரு பறவை இனத்திற்கே இந்த பண்புகள் தமிழருக்கும் உண்டான பண்புகள் இருக்குதுன்னா, அப்ப மனிதராகி நமக்கு எவ்வாறு இந்த பண்புகள்லாம் இருக்கணும்? எப்படி இன்றைய சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா, விருந்தினரை வெளியே வச்சுட்டு உள்ள போயிட்டு சாப்பிடுற பழக்கம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் மாணவர்களாகிய உங்ககிட்ட இனி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, இந்த இந்த தீய பழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல நம்முடைய தமிழருக்கே பண்பான இந்த பண்புகள் எல்லாம் இந்த சிறு வயதிலே நீங்க கற்றுக்கொண்டு வந்தவரை வந்துட்டு வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, இதுதான் வந்து நம்முடைய பண்பாடு அப்படின்றதுனாலதான் இந்த விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துக்கு மாணவர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இதுக்கப்புறம் இந்த திருக்குறளுடைய பொருள் படிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பண்புகள் தான் இந்த விருந்தோம்பல் என்ற பண்பு. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது திருக்குறள் பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்பனா குழையும்னா வாடிவிடும். அனிச்சம் என்கிற ஒரு மலர், அனிச்சம் பூ என்ன செய்யும்னா மோப்ப என்பது முகர்ந்து பார்த்த உடனேயே வாடிவிடுமா. என்ன வாடிவிடும்? அனிச்சம் என்ற ஒரு மலர் வந்துட்டு முகுந்து பார்த்தாலே வாடிவிடக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு மென்மையான பூ தான் வந்து அனிச்சம் மலர். அப்படிப்பட்ட அனிச்ச மலர் வாடிவிட்ட முகந்து பார்த்த உடனே அதே போல முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அப்போ உன்னுடைய முகம், வீட்டிற்கு விருந்தினர் வந்திருக்காங்க, விருந்து என்பது விருந்தினர், குழையும்னா வாடிவிடும். அப்போ யாருடைய உள்ளம் வாடிவிடும்? விருந்தினருடைய உள்ளம் வாடிவிடும். ஏன் வாடுதுன்னா முகம் திரிந்து, உன்னுடைய முகம், அதாவது கடு கடு என்றோ சிறு சிறு என்றோ நீ பேசுற பேச்சுல சிறு சிறு என்று பேசினாலையும் உன் முகத்துல வந்து கடுகடுப்பு இருந்ததுனால அதை அவங்க பார்த்த உடனே எப்படின்னா அவங்களுடைய விருந்தினர் உள்ளம் வந்துட்டு வாடிடும் சொல்லணும். அப்போ மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அதை மோந்து பார்த்தாலே வாடிவிடக்கூடிய மென்மையானதுதான் அனிச்ச மலர். அப்படிப்பட்ட அனிச்ச மலர் போன்றதுதான் நம்முடைய விருந்தினுடைய உள்ளம். எப்படி மாறிடும்? நம்முடைய முகம் மாறினாலே விருந்தினரோட உள்ளம் வந்துட்டு வாடிவிடும். அதனால யார் வந்து வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? முக மலர்ச்சியோடு. இதன் பிறகு மாணவர்களாகிய நீங்க இந்த திருக்குறளை படித்த பிறகு இதைதான் நீங்க வாழ்க்கையில முக மலர்ச்சியோடு வரவேற்றதை பின்பற்ற வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள். பாருங்க, கல்லாமை, அதாவது முகம் தெரிந்து விருந்தினருடைய உள்ளம் வந்துட்டு வாடிடும். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. விருந்து என்பது விருந்தினருடைய உள்ளம், குழையும் என்பது உள்ளம் வந்துட்டு வாடிவிடும் என்பதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, கல்லாமை. கல்லாமை என்பது என்னன்னு பொருள் பார்த்தீங்கன்னா, கல்லாமை என்பது திருடாமை. திருடுதான் வந்துட்டு கல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடுதல். அப்ப கல்லாமை என்பது திருட்டு செய்யாமல் இருத்தல் தான் வந்து கல்லாமை. திருடக்கூடாதுன்றதுதான் இதனுடைய உள்ளத்தால் உள்ளலும் தீதி. உள்ளத்தால், உள்ளத்தால் என்னதுன்னா நீ உள்ளத்துல நீ நினைக்கிறது. உள்ளலும் என்பது நினைத்தல் தீதி. அப்போ நீ உள்ளத்துல உன்னுடைய ஆழ் மனதிலேயோ இல்ல உள் மனதுல உன் மனசுல உள்ளத்தால் என்பது உன் மனதில், உள்ளலும் என்பது நினைத்தலும் தீதே. அப்போ உன் மனதில் நினைத்ததும்
தீது. எது தீது? பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என. அப்போ பிறன் என்பது பிறருடைய பொருளை திருட்டு எடுத்து கொள்வோம் என்று நினைக்கிறது கூட என்ன சொன்னா தீங்கானது. அப்போ நினைத்தாலே ஒருத்தருடைய பொருளை திருடலாம் என்று நினைக்கானதே தீங்கானதுனா அப்போ ஒருவருடைய பொருளை நீ திருடினால் எந்த அளவுக்கு அது உனக்கு தீமையை தரும் என்று பாரு. இதுதான் இந்த குறள்ல கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த சிறு வயதில் தான் நல்ல பண்புகளையும் விதைக்க வேண்டியது. சிறு பண்புகளும் சிறு சிறு அதாவது சின்ன வயதில் தான் நற்பண்புகளும் உருவாகும், தீய பண்புகளும் உருவாகும். அதனாலதான் இதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சிறு வயதில் இந்த பண்புகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நல்ல நல்ல பண்புகள்லாம் இருக்குன்றதுக்காக இந்த திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அப்ப அடுத்தவர் பொருளை களவாடலாம். களவுனா என்னது? திருடலாம் என்பதுதான் களவு என்பது என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது அப்படின்றாங்க. அப்போ உள்ளத்தால் நினைக்கிறதே தீமைனா அதை நீ திருடணும்னா எந்த அளவுக்கு உனக்கு தீமையை தரும் என்று நினைச்சு பாருங்க. இதுதான் இந்த குறளுக்கான பொருள். அதுக்கப்புறம் 4வது திருக்குறள் பாருங்க. கல்லாமை என்ற அதிகாரத்தின் கீழே களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவினால் என்பது என்ன? திருட்டினால் ஆகிய ஆக்கம். ஆக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அல்லது ஏதோ ஒரு பொருள். அப்போ திருட்டின் மூலம் சேர்க்கப்பட்ட ஒரு பொருள். ஆகியனா சேர்த்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அப்போ நீ திருட்டின் மூலம் சேர்த்த ஒரு பொருள். ஆக்கம் என்பது செல்வம். ஒரு செல்வம் இல்லாட்டி பொருள் எதை வேணாலும் இங்க வச்சுக்கலாம். அப்போ அதன் மூலம் சேர்த்த ஒரு பொருள் அளவறிந்துனா வளர்வது போல, அதாவது நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆவது போல, அளவறிந்து ஆவது போல என்பது அதாவது வளர்ந்து வதற மாதிரி இருந்தாலும் ஆனா பின்னாடி என்ன செய்யும்? கெடும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம், அதாவது திருட்டின் மூலம் சேர்க்கப்பட்ட செல்வம் வளர்வது போல் அப்போதைக்கு இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரியும் இல்லாட்டி உன்னுடைய வளர்ச்சி நிறைய வளர்ச்சி அடைகிற மாதிரி இருந்தாலும் முடிவில் என்ன செய்யும்? அழிந்து விடும். முடிவில் அழிவைத்தான் தரும். ஏன்னா அடுத்தவருடைய பொருளை சேர்த்தால் அது பாவம். பாவம் எப்படி இருக்கும்? அது நிரந்தரமா இருக்காது, அது அழிந்துதான் விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு பொருளும் சரி, ஏன் சொல்றாங்க? எந்த ஒரு பொருள் எவ்வளவு வேகத்துல வருதோ அவ்வளவு வேகத்துல காணாம போயிடும். இதுதான் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இப்ப பாருங்க, ஊக்கமுடைமை. எப்பவுமே என்னன்னா சோம்பேறித்தனத்தை நீக்கி ஊக்கத்தோடு செயல்படும். ஊக்கம் என்பது உனக்கு ஊக்கம் ஒன்று இருந்தால் அது உனக்கு என்ன செய்யும்? வாழ்க்கையில உயர்த்தும் என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். ஊக்கமுடைமை, ஊக்கத்தோடு இருந்தால் அது உன் வாழ்க்கையில் உயர்த்தும். உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்போ உள்ளம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம்னா நீ ஊக்கம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம், நீ என்ன நினைக்கிறாயோ அந்த நினைப்பு தான். உடைமை என்பது நிலையான, இங்க இருக்கிறது உடைமை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம். அப்போ உன் உள்ளத்தில நினைக்கக்கூடிய செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீ நினைக்கக்கூடிய நினைப்பு தான் நிலையான செல்வம். அதாவது நீ எந்த அளவுக்கு உள்ளத்துல ஊக்கத்தோடு ஒரு விஷயத்த செய்யணும்ன்ற சொல்லிட்டு அந்த எந்த அளவுக்கு நீ நினைக்கிறாயோ அதுதான் ஊக்கம். உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது உயரத்திற்கு எதுனா உன்னுடைய ஊக்கம் தான். அதுதான் நிலையான செல்வம். மற்றவை எல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிந்து விடும்றாங்க. அப்ப பொருளுடைமைனா மற்ற பொருள்கள் எல்லாம் என்ன செய்யும்? நில்லாது நீங்கிவிடும். ஏன்னா அது சில நேரங்கள் மட்டும்தான் இருக்கும், சில காலங்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அது உன் கூடவே இருக்காது. அதனால் அது அழிந்துவிடும். ஆனால் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நினைப்பானது, அந்த எண்ணமானது, அந்த ஊக்கமானது அது எப்பொழுதும் என்ன செய்யும்? உன்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். அடுத்து 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 என்று உன்னுடைய இலக்கை அது உன்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ அது தள்ள தள்ள என்ன ஆகும்னா உனக்கு ஒரு உயர்வு ஏற்படும். அதுதான் உன் உயர்வு ஏற்பட்டா அது செல்வம் தானே. அதுதான் சொல்றேன், உன்னுடைய எண்ணமே உனக்கு நிலையான செல்வம். அது எண்ணம் எங்க இருக்குன்னா உன்னுடைய ஊக்கம் தான் அதுக்கு காரணம் அப்படிதான். அப்ப மற்ற செல்வங்கள் எல்லாம் நில்லாமல் நிலைத்து விடும், நில்லாமல் அழிந்து விடும் அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையானுடை. ஆக்கம்னா என்னன்னா செல்வம், அதர்வினாய் செல்லும். அப்போ செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்வினாய் என்பது என்னன்னா வழிகேட்டு செல்லுமா. செல்வம் எங்க போகுமா? இது செல்வம் அதர்வினாய் என்பது வழிகேட்டு செல்லுமா. எங்க செல்லும்னா அசைவு இலா, அசைவே இல்லாமல், அதாவது சோர்வே இல்லை. அசைவு இலா என்பது அசைவே இல்லாமல் இருக்குது இல்ல, சோர்வு இல்லாமல், சோம்பேறித்தனமே இல்லாமல் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவனிடம், அப்படிப்பட்ட உழைப்பாளியிடம் ஊக்கம் உடையானுடை என்பது ஊக்கம் உடையானுடன் அப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன் கிட்ட என்ன போகும்னா
செல்வம் தானே வடிகேட்டு செல்லும். அப்போ ஆக்கமானது தானே வடிகேட்டு கொண்டு செல்லும். தளராத ஊக்கமுடையவன். யார் வந்துட்டு தளராதுன்னா சோம்பேறித்தனமே இல்லாமல் சுறுசுறுப்போடு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளி இடம் ஆக்கம்னா என்னது? செல்வமானது அதுவே தானே வழிகேட்டு கொண்டே போகுமா. அந்த அளவுக்கு என்னதுன்னா இந்த ஊக்கத்திற்கு இது பொருள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். வெள்ளம் இங்க பாருங்க, இதுதான் ஒரு குளம்னு வச்சுக்கோங்க. இந்த குளத்துல இந்த அளவுக்கு நீர் இருக்குன்னா அந்த நீருடைய பூக்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப அந்த நீர் உயரத்திற்கு தான் அந்த நீர் பூக்களுடைய தண்டு வளர்ந்து அதன் மேலதான் பூ இருக்கும். அதே மாதிரி இல்ல இந்த இந்த குளத்துல நீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதனுடைய அந்த நீரின் தன்மைக்கு ஏற்பதான் தண்டுகள் வந்து நீண்டு அதற்கு மேலதான் பூக்கள் இருக்கும். அப்போ அதே குளத்தில நீர் வந்து குளத்தின் முழுவதும் நீர் மேல வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய நீர் பூக்கள் வந்துட்டு அந்த குளத்தின் தண்டு வந்துட்டு அதற்கு மேலதான் தண்டு இருந்து அதுக்கு மேலதான் பூக்கள் இருக்கும். ஒரு தாமரை பூ எடுத்துக்கோங்க, அல்லிப்பூ எடுத்துக்கோங்க, நீரில் வளர்க்கக்கூடிய பூ, இதெல்லாம் நீங்க மாணவர்கள் பார்க்கக்கூடிய பூக்கள். அப்போ எந்த அளவுக்கு நீரினுடைய உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பூக்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். அப்போ அதற்கு மேலதான் அதன் உயர்வு இருக்குன்றாங்க. அதே போலதான் எந்த அளவுக்கு வெள்ளம்னா என்னது? நீர். அப்போ அணையது மலர் நீட்டம்னா வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அந்த அளவுக்கு உயரத்தின் மேலதான் அதனுடைய மலர் நீட்டம்னா மலர் வந்து நீண்டிருக்கும். மாந்தர்னா யாருன்னா மக்கள், இல்லாட்டி மனிதர்கள். மக்கள் தம் உள்ளத்து அணையது உயரும். அப்ப மக்கள்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு உயர்வான எண்ணத்தை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்குத்தான் அவங்களுடைய உயர்வு இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். அப்போ ஊக்கம்னா என்னதுன்னா செல்வம்னு பார்த்தோம். அப்போ ஊக்கம் என்பதுக்கு எந்த அளவுக்கு ஊக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஊக்கம்னா என்னது? அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். எண்ணமே என்ன ஆகும்னா செயலாகும். அந்த எண்ணம் தான் அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அந்த செயலை செய்யறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்குதான் அந்த எண்ணங்கள். அப்போ அந்த எண்ணம் என்பது என்ன சொன்னாங்க? நிலையான செல்வம்னே இங்க சொல்லிட்டாங்க. அப்போ நிலையான செல்வம் எதுன்னா எண்ணம். அப்ப அந்த எண்ணத்தை தான் வந்துட்டு எந்த அளவுக்கு நீ உயர்வாக வைக்கிறையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை உயரும் சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. சாட்டை என்ற படத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு 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 வசனம் வந்து சொல்லியிருப்பாங்க. மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் அது. நீ என்ன செய்யறன்னா உன்னுடைய இலக்கு ஏணியை எடுத்து என்ன போடணும்னா ஏணி எங்க போடணும்னா ஒரு கட்டடத்து மேலேயோ ஒரு மாடி மேலேயோ போடாது. அது எங்க போடணும்னா அது வானத்தை நோக்கி போடு. அந்த மாதிரிதான் என்ன செய்யணும்னா உன்னுடைய இலக்கு வந்துட்டு என்னன்னா வானத்தை நோக்கி வான அளவுக்கு இலக்கா இருக்கணும். அந்த மாதிரி உயர்வா வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த படத்தை. அததான் இங்க பாருங்க. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள். அப்ப எந்த அளவுக்கு நீருடைய மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீர்ப்பூக்கள் இருக்கும். அதே இங்கிருந்தா அந்த நீருடைய பூக்கள் இருக்கு, காணாம போச்சுன்னா நீர்ப்பூக்கள் இருக்காது. அதே குடம் முழுவதும் இருந்துச்சுன்னா அந்த குளத்தின் முழுவதும் நீர் நிறைந்ததுன்னா அப்ப நீர்ப்பூக்களுடைய உயரம் எங்க இருக்குன்னா மேலதான் இருக்காம். அப்ப அந்த நீரின் உயரத்திற்கு ஏற்றவர் தான் நீர்ப்பூக்களும் வளரும். அதே மாதிரி தான் உன்னுடைய ஊக்கத்தின் அளவுக்கு உன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப உன் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய உயர்வும் இருக்கும் சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. அடுத்து பாருங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். உள்ளுவதுன்னா நினைப்பது, நினைக்கிறது. உள்ளுவது என்பதுன்னா நினைக்கிறது. நீ நினைக்கிறது எல்லாம் எப்படி இருக்கணும்? உயர்வா உள்ளல், உயர்வா நினை. அதாவது நீ நினைக்கிறது எல்லாம் எப்படி நினைக்கணும்? உயர்வாக நினைக்கணும். மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்துது. அந்த நீ எண்ணியதை நீ மற்றதுன்னா அதை நீ அடையலனாலும் பரவாயில்ல. அந்த நினைச்சதே என்ன செய்யும் உனக்கு வந்துட்டு? அது வந்து இன்பத்தை தரும். அதனால நினைக்கிறத வந்து கைவிடாத. ஒண்ணு இல்ல, நீ ஒரு மாணவர், நீ வந்துட்டு இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிற. நான் பிற்காலத்துல வந்துட்டு என்ன செய்யணும்னா ஒரு டாக்டரா ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்படி நீ டாக்டரா ஆகணும்னு நினைக்கிறேன்னு எண்ணம் வைக்கும் போது அந்த எண்ணம் என்ன செய்யும்? உனக்கு அதற்குண்டான படிக்கிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் நீ பண்ணணுமோ அதெல்லாம் நீ செஞ்சுட்டுவே இல்லையா? அப்ப அந்த எண்ணமே எப்படி இருக்கு? ஒரு டாக்டர் ஆக போறனாவே நீ இப்போதைக்கு நீ அடைய முடியலனாலும் அதை நினைக்கும் போது அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? உனக்கு மகிழ்ச்சியை தானே தருது. அப்போ அந்த எண்ணத்தை நீ கைவிடாம நீ அப்படியே அதை எண்ணத்தை வச்சுக்கிட்டே நீ அதை படிச்சுட்டு வந்தனா அதற்குண்டான காலமும் அதற்குண்டான வயதும் வரும்போது அந்த இலக்கை நீ அடைந்துவிட. அதனால என்ன சொல்றேன்னா அப்ப எண்ணியதை நீ இப்போது எண்ணியதை நீ இப்போது அடைய முடியவில்லை என்றாலும் ஆனா அதை நினைத்து கொண்டே இருந்தால் அந்த எண்ணம் என்ன செய்யும்? உன்னுடைய எண்ணம் வந்துட்டு அதை ஒரு நாள் அடையும். அப்போ அந்த எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது? கைவிடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் எதுவாக இருக்கணும்? உன்னுடைய வயதுக்கு ஏற்ற உனக்கு
பிற்காலத்தில் நீ ஒரு பெரிய மாணவராக வளர்ந்து நின்றால் எந்த அளவுக்கு உன்னுடைய உயர்வு இருக்கணுமோ அதை இப்போதே நினை அப்படிங்கிறதா சொல்லுது. அப்போ எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது. அந்த எண்ணமே உன்னை உயர்வாக கொண்டு போய் சேர்த்துவிடும். அதுதான் இந்த குறளுக்கான பொருள். பயனில சொல்லாமை. பயனில சொல்லாமை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன் தராத எந்த ஒரு சொல், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன இருக்குதுன்னா, வலிமை வாய்ந்த சொற்கள் தான். ஒவ்வொரு சொல்லுக்கும் அடுத்த பாடம் இருக்கும். இப்படிதான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஒவ்வொரு வகுப்பிலும் இதை தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பயனே தராத சொற்களை பேசுவதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது பிரயோஜனமே இல்லை என்று சொன்ன பிறகு அந்த சொற்களை பயன்படுத்தால் ஏதாவது பயன் இருக்கா? அப்படி பயன் இல்லை தெரிஞ்சு அதற்கு ஏன் காலத்தையோ அதற்குண்டான நேரத்தையோ விரயம் செய்யணும்? அதனால் அதை பேசாமல் விட்டுவிடு அப்படிங்கிறது தான் இந்த சொல்லு பொருள். இந்த பயனிலை சொல்லாமை என்ற அதிகாரத்திற்கான பொருள். அப்போ 9வது திருக்குறள் பாருங்க. அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும், அதாவது அரும்பயன் என்பதுனா எது நன்மை எது தீமை அப்படி என்பதை ஆராயக்கூடிய அறிவினர். ஆயும் என்பது ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவில் சிறந்தவர்கள், சான்றோர்கள் அல்லது அறிஞர்கள், பெரியவர்கள். சொல்லார் அப்படின்னா சொல்ல மாட்டார்கள். அப்ப யார் சொல்ல மாட்டாங்க? அறிவியல் நல்ல சிறந்தவங்க. யார் சிறந்தவங்க? எது நன்மை எது தீமை அப்படின்ற ஆராயக்கூடிய அறிவு பெற்றவர்கள் தான் அறிஞர்கள். அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க? இப்படி தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டாங்கன்னா, பெரும் பயன் இல்லாத சொல். அதாவது எதுவுமே ஒரு பயனே தராத சொற்களை சொல்ல மாட்டார்கள்னா, எது நன்மை தீமை என்று ஆராயக்கூடிய அறிவில் சிறந்தவர்கள். அப்படி பாருங்க. நன்மை எது எனும் ஆராயும் அறிவு உடையவர்கள். நன்மை தீமை என்று ஆராயக்கூடிய அறிவில் சிறந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயன் தராத சொற்களை பேசக்கூட மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு சொற்கள், அதை பேசுறதுக்கு சில நொடிகள் போதுமானது. ஆனால் அது பயனே தரலனா அந்த சில நொடிகளை கூட நீ என்ன செய்யக்கூடாது? விரயம் செய்யாதே அப்படின்றது தான் இந்த பொருள். அப்ப நாம என்ன செய்யறோம்? வகுப்பறையில எந்நேரம் டீச்சர் பாடத்தை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க? பேசிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த குறள் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவோ சொற்கள் பயன் தராத சொற்களை பேசுறீங்க. ஆனால் இங்க என்ன சொல்றாரு? ஒரே ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த பயன் தரலனா அந்த சொற்களை பேசாமல் விட்டு விட்டால் அந்த நேரமானது உனக்கு பயனுள்ளதாக இருந்து அது உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படின்றதுதான் இந்த குறளுக்கான பொருள். சொல்லுக சொல்லில் பயனுடைய. சொல்லுக சொல்லில் பயனுடைய. சொல்லற்க சொல்லாதீங்க. சொல்லில் பயனிலா சொல். அதாவது சொல்லுகன்னா சொல்லுங்க. எந்த மாதிரி சொல்லுங்க? எந்த சொல்லு பயனுடைய சொல்லா இருக்குதோ அந்த மாதிரி சொற்களை சொல்லுங்க. ஆனா சொல்லாதீங்க. எதை சொல்லாதீங்க? ஒரு சொல் இருக்குதுன்னா அந்த சொல்லில எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத சொல்லாக இருந்தால் அதை சொல்லாதீங்க அப்படின்றதுதான் இந்த குறளோட பொருள். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? சொல்லுக சொல்லில் பயனுடைய. ஒரு சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சொல்லுல பயன் இருந்துச்சு, அதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கு, அந்த சொல்லால நீ பயனடைவாய் என்றால் அப்படிப்பட்ட சொற்களாக இருந்தால் பேசு. இல்லாட்டி அதை பேசாது. எந்த மாதிரி சொற்களை? அது பயன் தராத சொல்லாக இருந்தால் அப்படிப்பட்ட சொற்களையே நீ சொல்லாமல் விட்டு விடுதல் மேலானது அப்படின்னா. பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. அதனால என்ன ஆகும்னா எத்தனையோ நன்மைகள் உண்டாகும். அப்ப பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுதல் பல நன்மைகள். அப்ப அந்த 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 வினாடிகள் உங்களுக்கு அது வேற ஒரு வேலைக்காக பயன்படும். இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு வினாடிகள் ஒரு நிமிடமா ஆகும். ஒரு நிமிடம் என்பது ஒரு 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 மணி நேரம் ஆகும், ஒரு நாள் ஆகும். இப்படிதான் ஒரு நாள் என்பது பல ஆண்டுகள் ஆகும். இதுதான் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்? உன்னுடைய வாழ்க்கையில். அப்போ ஒரே ஒரு சொல்லுதான் ஒரு செகண்ட் நொடி போணுமானது. அப்படிப்பட்ட சொற்களையே நீ பேசலன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதை இதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப 10 திருக்குறள் படிச்சிட்டீங்க. இந்த 10 திருக்குறள் வழியில நடக்கணும் இல்லையா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. கற்பவை கற்ற பின் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களுள் 5னை பொருளுடன் எழுதி வகுப்பில் பகிர்க. அப்ப பாடப்பகுதியில உங்களுக்கு என்ன கொடுத்து அதிகாரங்கள்ல குறட்பாக்கள் இருக்குது. அதுல 5 திருக்குறளுக்கு பொருளுடன் எழுதி அந்த என்ன பொருள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை வகுப்பில் ஒருத்தர் பரிமாறிக்க சொல்லியிருக்காங்க, பகிர சொல்லியிருக்காங்க. திருக்குறள் உலக பொதுமறை எனப்படுவது ஏன்? வகுப்பில் பேசுக. அதாவது அப்படி சொல்றாங்கன்னா பொதுமறைன்னு சொல்றாங்க. பொதுவான மறை, எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான மறை என்பது பொது நூல் மறை.
என்பது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் படிக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்துட்டு இந்த திருக்குறளாகிய உலக பொதுமறை. அப்படி ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வகுப்பில வந்து பேச சொல்லிருக்காங்க. இந்த இங்கேயே கொடுத்துட்டாங்க. இதுலயே அந்த வார்த்தைகள் வந்து அடங்கிருச்சு பாருங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். அத அப்ப உலகத்திலேயே சொல்லியிருக்கணும். அப்ப உலக பொதுமறை தானே. அதை ஏன் சொல்லியிருக்காங்கன்ட்டு வகுப்புல உங்களை கலந்துரையாட சொல்லியிருக்காங்க. பாருங்க, நயம் அறிக. நயம் அறிகன்னா உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இக்குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். எதுகைனா என்ன, மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இப்போ இதுல எது வந்து முதல் எழுத்து, எது வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றை போல் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சு அப்ப எது அது எதுகை, எது மோனை என்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது பயிற்சி வினா. பாருங்க, அடுத்து பாருங்க, இடம் மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. நான் படிக்கிறேன், இத மாணவர்கள் நீங்க தான் வந்துட்டு அதை சீர்களை வந்து முறைப்படுத்தி எழுதணும். ஆக்கம் அதர்வினா மேலே கொடுக்கப்பட்டுள்ள 10 குறள்கள்ல இருந்து கொடுக்கப்பட்ட குறள்கள் தான் இதை. அதை நீங்க தெளிவாக படிச்சீங்கன்னா இந்த குறளை வந்து நீங்க என்ன செய்யலாம், சீர்களை வந்து முறைப்படுத்தி எழுதலாம். மாறி உள்ளதை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவு இலா உடையான் உடை. இந்த குறளை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும், முறையாக எழுதணும். அடுத்தது பாருங்க, உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. இந்த இரண்டு சீர்களும் குறளும் சீர்களும் பார்த்தீங்கன்னா முறை மாறி இருக்கு, நீங்க முறைப்படுத்தி எழுதுறீங்க. இங்க பாருங்க, ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாருடைய ஆத்திச்சூடி. அப்ப ஆத்திச்சூடி என்பது ஔவையாருடைய நூல். அதில் இடம்பெற்றுள்ள அந்த ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான் வந்து ஊக்கமது கைவிடல். ஊக்கம் என்பது என்னன்னா உன்னை உந்துகின்ற சக்தி தான் அந்த ஊக்க சக்தி. அதை என்ன செய்யக்கூடாது, கைவிடக்கூடாது. அதை கைவிடாமல் என்ன செய்யணும், அது ஊக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வரிகள். இந்த வரியோட தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுங்க. அப்ப ஔவையாருடைய ஆத்திச்சூடியில இந்த வரிகளுக்கான அதே பொருளை தரக்கூடிய எந்த திருக்குறள் அதை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. விருந்து இது வந்துட்டு விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தின் கீழ் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்ப விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. இது ஒரு திருக்குறள். இரண்டாவது பாருங்க, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இது இரண்டாவது திருக்குறள். மூன்றாவது பாருங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இது மூன்றாவது. இது எந்த திருக்குறள் வந்துட்டு இந்த ஊக்கமது கைவிடேல் என்ற பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள் என்று தேர்வு செய்ய சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்க, பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஒரு கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க, ஒரு அப்பாவும் மகனும் வந்து பேசுற மாதிரி. அதற்கு ஏற்ற திருக்குறள் எதுன்னு உங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பாருங்க, வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார் மகனிடம். இல்லை அப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான். அவர் அப்பா வந்து கேட்கிறாரு, வீட்டிற்குள் முருகன் வந்து நுழையிறான், வேலனை பார்த்து கேட்கிறாரு, பேச்சு போட்டி நடக்கிறதே பெயர் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றான், இல்லைன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா, அமுதன் என்னை விட நன்றாக படிவன். அப்ப அவனுடன் பயிலும் சக மாணவன் பெயர் என்னன்னா அமுதன். அவன் என்னை விட நன்றாக பேசுவான். எதுல பேசுவான், பேச்சு போட்டியில நன்றாக பேசுவான். அதனால் அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படின்னு இவரே சொல்லிடுறாரு. யாரு, இந்த வேலன் என்ற மாணவன். அப்போ எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன். அப்போ இவன் என்ன சொல்றான், அமுதன் என்னை விட நல்லா பேசுவான், நான் பேசுறதுனால அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும். ஏன்னா இது பேச்சு போட்டி, அதனால எனக்கு கிடைக்காது. எனக்கு கிடைக்காதுன்னு அந்த போட்டியில நான் கலந்துக்கல, அதனால பெயர் கொடுக்கல அப்படிங்கிறான். போட்டியில் அதுக்கு அப்பா சொல்றாரு, போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான். அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. அதாவது போட்டி என்பது என்னன்னா வெற்றி தோல்வி இது இணைந்ததுதான் வந்து போட்டி. அப்போ எல்லாரும் போட்டியில எல்லாருமே வந்துட்டு கலந்து கொண்டால்தான் அது போட்டி வந்துட்டு வெற்றியை கொடுக்குதா தோல்வியை கொடுக்குதான்னு அந்த போட்டி வந்து தீர்மானிக்கும். அப்ப நீ கலந்தே கொள்ளலைன்னா அது நீ எப்படி பேசுற, இது பேச்சு போட்டி. அப்ப நீ எப்படி எந்த அளவுக்கு நீ பேசுறன்னு நீ கலந்து கொண்டாதான் தெரியும். அப்ப நீ செய்யவே இல்லைன்னா அது எப்படி உன்னால அதை தெரிஞ்சுக்க முடியும், உன்னுடைய நீ பேச முடியுமா பேச முடியாதன். அதுதான் இங்க சொல்றாரு, போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. எனவே அந்த எந்த அளவு நீ ஊக்கத்தோடு நீ முதல்ல கலந்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னால என்ன தெரியுதோ பேசு.
அதுக்கப்புறம் பரிசு கிடைக்குதா இல்லையான்றது அது அடுத்துதான், வெற்றி தான் கிடைக்குமான்றது அதுக்கப்புறம் அது. அதனால முதல்ல என்ன செய்ய, நீ ஊக்கத்தோட என்ன செய்யற, போட்டியில கலந்து கொள்ளு. அதுக்கப்புறம் அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும்ன்ற. எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார். உற்சாகம் அடைந்தான் வேலன். தந்தையோட சொல்லுல உற்சாகம் அடைந்தான். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் என்றான் அவன். அப்புறம் பாருங்க, அதற்குண்டான திருக்குறள் எதுன்னு பாருங்க. இந்த ஊக்கத்திற்கான திருக்குறள். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. முதல் திருக்குறள். இரண்டாவது பாருங்க. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது உள்ளத்து அணையது உயர்வு. அதுக்கப்புறம் பாருங்க, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இந்த 3 திருக்குறள்ல இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் என்று தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதோட இந்த திருக்குறள் வகுப்பு நிறைவடைஞ்சிச்சு. 2வது வகுப்பு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது இயல் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.